ஸோ ஐஎஸ் இந்த சண்முகம். இப்ப பார்க்க போற படம் வந்து கில். ஹாட்ஸ்டார்ல இருக்கு. தமிழ்லயும் இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு. ஹிந்தியில பாருங்க, ஹிந்தியில பாருங்க. அதுக்குள்ள போயிடும். கதைய பொறுத்தவரைக்கும், ஒரு வார்த்தையோட கதைய பத்தி சொல்ல மாட்டேன். நான் என்னன்னு சொல்லிடுறேன். தொடரின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்ததுக்கு எல்லாரும் கழுவி ஊத்துனோனே, இதுக்கு மேல தெரிந்து என்னடா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமா கேவலமா முட்டு குடுத்தாய்ங்க. அவைங்கள பூரா நிக்க வச்சு சாணியில செருப்பு முக்கி அடிச்ச மாரி வந்திருக்க படம் தான் கில். சரிங்களா? ஹாலிவுட்டுக்குலாம் டஃப் குடுத்து, அப்படி மண்டையிலே போட்டு விரட்டுற மாரியான ஒரு படம். கில் பில் அளவுக்கானா, அது வந்து அது வேற. சரிங்களா? அது தொடக்கூடாது. கில் பில் பார்த்த ஃபீல் குடுக்குமான்னா, 80-90% கன்ஃபார்ம் குடுக்கும். சரிங்களா? செம்ம படம். இந்தியால அ நான் பொறந்து 99ல பொறந்தேனா, இன்னைக்கு வரைக்கும் நான் இந்தியால பார்த்த ஒரே நல்ல ஆக்ஷன் படம் இதுதான். அல்மார்க் ஆக்ஷன் படம். தி பெஸ்ட் ஆக்ஷன் படம். இந்த படம் ஏன் அப்ப மெஜாரிட்டியான கண்ணுக்கு போய் சிக்கல அப்டின்னா, ஒரே ஒரு கர்ண சலார் கூட விட்டாய்ங்க. அந்த கர்மம் ஓடிருச்சு. இந்த கர இந்த 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 பொக்கிஷம் ஓடல. அது மட்டும் தான் பிரச்சனையே தவிர, இந்த படத்துல மொட்டையா இருக்கு, வேஸ்ட்டா இருக்கு. ஒரு இன்ச் கூட சொல்ல முடியாது. காஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்த்து எடுத்திருப்பாய்ங்க. டேய் பச்ச செய்வான். இந்த வில்லன் கேரக்டர் பண்ற ஒருத்தவன்லாம், எஸ்.ஏ. சூர்யாவ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான் எப்படி இருக்கும்? அந்த மாரி பண்ணுவான். சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாய்ங்க படத்த. செம்ம ஆக்ஷன் படம். சரிங்களா? லவர் வந்து லவர் கல்யாணம் நிச்சயமாயிருக்கும். அதுக்காக ஆர்மிலேருந்து பார்க்க வந்திருப்பான். அதாவது லவர் நிச்சயம் பார்க்க வந்தானா, இல்ல. என்னன்னு பேசி கீசி இவன் வீட்ல பேசி ஏதாவது பண்ணலாம். நம்ம போய் கல்யாணம் பண்ணலாம் பார்க்கறதுக்காக வந்திருப்பான். பட் அங்க பேச வாய்ப்பு கிடைக்காது. ஸோ ரிட்டர்ன் ஜர்னி ட்ரெயின்ல போம்போது ஏதாச்சும் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்காக கூட வருவான். அங்க என்ன நடந்துச்சு ட்ரெயின் ஜர்னில அப்படிங்கிறது தான் வந்து கதை. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். படத்த போய் மிஸ் பண்ணாம பாருங்க. என் லைஃப்ல பார்த்ததிலே தி பெஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஆஸ் ஆஃப் டுடே. டுடேனா இன்னைக்கு என்ன? டிசம்பர் 6, 7, 8 நெனைக்கிறேன். டிசம்பர் 8 7ஓ 8ஓ சரிங்களா? இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்தியால வந்த ஒரே பெஸ்ட் ஆக்ஷன் மூவினா இதுதான். தி பெஸ்ட் மியூசிக் கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. மியூசிக் இருக்காது. மியூசிக் உங்களுக்கு தெரியாது. இது ஓடுறது வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. தி பெஸ்ட் படம் இதுதான். பெஸ்ட் ஆக்ஷன் படம் இதுதான். கிடைச்ச ரிசோர்ஸ இந்த இந்த டூத் பேஸ்ட்லாம் சரி முழுசா யூஸ் பண்ணாரு தெரியுமா? அந்த மாரி முழுசா யூஸ் பண்ண படம் இந்த படம் தான். பக்காவா ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி அவ்ளோ சூப்பரா இருக்கும். அவன் கவர் பண்ணாத ஏரியாவே இருக்காது. காமெடி இருக்குமானா, காமெடி சுத்தமா இருக்காது. பக்கா ஆக்ஷன் படம்னு சொல்ட்டேன். ஒரு துளி கூட கிறுக்குத்தனமா எதுவுமே இருக்காது. அவ்ளோ சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. சூப்பர் படம். மிஸ் பண்ணாம பாருங்க.